அன்பு வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து ஆனந்தி ரொம்பவே கவலையா இருக்காங்க. இத பார்த்த ஆனந்தியோட அப்பா ரொம்பவே மன வருத்தத்துல இருக்காரு. எப்படியாச்சும் ஆனந்தியவும் அன்பையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ண அவரு ஆனந்திய தனியா கூப்பிட்டு பேசுறாரு. என்னை விட உன்னோட அம்மாவோட உன் மேல அன்பு தம்பி அதிகமான பாசம் வச்சிருக்காருமா. நீ சுத்தமானவன்னு நான் எப்படி நம்புறனோ அதை விட பல மடங்கு அன்பு உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. நீயும் அன்பும் சேர்ந்து வாழ்ந்தா தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எப்படியாச்சும் நீ அன்பை ஏத்துக்கம்மா. அன்பு கூட சேர்ந்து வாழுன்னு ஆனந்திட்ட கெஞ்சுறாரு ஆனந்தியோட அப்பா. ஆனா ஆனந்தி அன்பு மேல ரொம்பவே வெறுப்பா இருக்காங்க. அது எப்படிப்பா அவரு திருட்டுத்தனமா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏற்கனவே என்ன அன்புவோட அம்மாவுக்கு பிடிக்கல. இந்த சூழ்நிலையில அவரு பொய் சொல்லி உங்களுக்கும் தெரியாம என் கழுத்துல திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டாரு. இதை என்னால ஏத்துக்கவே முடியாதுப்பா. ஏற்கனவே நான் யாருன்னு தெரியாமையே வயித்துல ஒரு கருவை சுமந்துகிட்டு இருக்கேன். என்னால அவரோட வாழ்க்கையும் கெட்டுடக்கூடாதுன்னு தான் நான் அவர்கிட்ட இருந்து ஒதுங்கி ஒதுங்கி போறேன். ஆனா அவரு நான் தான் வேணும்னு சொல்லிட்டு என் கழுத்துல தாலியை கட்டிட்டாரு. இதை என்னால ஜீரணிக்க முடியல. என் மேல அவரோட அம்மாவும் ரொம்ப வெறுப்புல இருக்காங்க. அவரோட அம்மா சம்மதம் இல்லாம நான் எப்படிப்பா அவரோட சேர்ந்து வாழ முடியும்னு ஆனந்தி தன்னோட அப்பாட்ட சொல்லி அழுகுறாங்க. உடனே எப்படியாச்சும் அன்போட அம்மாட்ட பேசி ஆனந்தியவும் அன்பையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்றாரு. அடுத்த நாள் ஆனந்தியோட அப்பா அம்மா தம்பி 3 பேருமே அன்பு வீட்டுக்கு போறாங்க. அவங்கள பார்த்ததும் லலிதா கோவப்படுறாங்க. உங்களை யார் இங்க வர சொன்னது? நீங்க வீட்டை விட்டு முதல்ல வெளியே போங்கன்னு சொல்ல அவரு அன்போட அம்மாட்ட கெஞ்சுறாரு. அங்க என்னோட மக ரொம்பவே கவலையில அழுதுட்டு இருக்காமா. எப்படியாச்சும் அன்பையும் ஆனந்தியவும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு உங்க சம்மதம் இருந்தா தான் அது நடக்கும். நீங்க சம்மதிச்சீங்கன்னா அன்போட ஆனந்தி சந்தோஷமா வாழுவா. இது உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அன்போட அம்மாட்ட ஆனந்தியோட அப்பா கெஞ்ச லலிதா அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னோட மகனுக்கும் துளசிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு செஞ்சிருந்தேன். ஆனா அவன் உங்க மக கழுத்துல யாருக்கும் தெரியாம தாலி கட்டிட்டான். இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏற்கனவே உங்களோட மக கர்ப்பிணியா இருக்கா. அவ கழுத்துல எப்படி இவன் தாலி கட்டி என் வீட்டு மருமகளா கூட்டிட்டு வருவான்? எனக்கு ஆனந்திய சுத்தமா பிடிக்கல. என் மகனுக்கு துளசியை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. ஆனா லலிதாட்ட போய் இவங்க பேசின விஷயம் எதுவுமே ஆனந்திக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்த ஆனந்தியோட அப்பா ஆனந்திய எப்படியாச்சும் சம்மதிக்க வச்சு அன்போட சேர்த்து வைக்கணும். தன்னோட மக இப்படி தினமும் அழுதுகிட்டே சாப்பிடாம கொள்ளாம இருக்கிறத பார்த்து ரொம்பவே மன கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலையில அன்பு ஆனந்தியோட அப்பாவை பார்த்து பேசுறாரு. எப்படியாச்சும் ஆனந்திய என்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்க தான் சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு கெஞ்ச, எனக்கு ஒன்றும் இதுல கஷ்டம் இல்லப்பா. எனக்கும் ஆனந்தியும் நீங்களும் சேர்ந்து வாழ்றது தான் சந்தோஷமா இருக்கும். ஆனா ஆனந்தி இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேங்கிறா. கூடிய சீக்கிரத்துல ஆனந்தியோட மனசை நான் மாத்தி உங்களோட அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு அன்புக்கு உறுதி கொடுக்கிறாரு.